அடிக்கடி சொல்லுவாங்க விஷால் வந்து இந்த கட்சியில் சேர போகிறாரு, இந்த கட்சியில் சேர போகிறாரு அப்படின்னு. உண்மையாக நீங்கள் அரசியலுக்கு வந்தால் பர்டிகுலராக ஒரு கட்சியில் சேருவீங்களா, இல்லை விஜய் மாதிரி தனியாக வர போகிறீங்களா? அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற விஷயம் ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, என்றைக்குமே வந்து எதுவும் மூடி மறைச்சதே கிடையாது. எதுக்கு விஷால் அரசியல் வரணும்? ஏற்கனவே இத்தனை பேர் அரசியல்வாதிங்க இருக்காங்களே, எதுக்கு இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு? அவன் தான், அவன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரோடு நல்லா இருக்குது, எங்களுக்கு நல்ல வசதிகள் இருக்குது, எனக்கு எல்லாமே எங்களுக்கு எந்த ஒரு குறையே இல்லையே. விவசாயிகளுக்கும் எந்த குறையும் இல்லை, குடிநீர் பிரச்சனை கிராமத்தில் இல்லை, ரோடும் நல்லா போட்டிருக்காங்க, தூர்வாரி இருக்காங்க. அப்புறம் வந்து மெட்ரோ இல்லாமல், டிராஃபிக்கு நெரிசல் இல்லாமல் வந்து நல்லாவே இப்போ இருக்குது ரோடு. எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும்போது இவன் வந்து எதுக்கு தேவையில்லாமல் அரசியலுக்குள்ளே வரான் அப்படின்னு தான் கேள்வி இருக்கும். இதெல்லாம் இல்லாததுனால தான் விஷால் வரான். அதுதான் உண்மை, அதுதான் என்னோட பதில். ஸோ எந்த கட்சின்றது, கட்சின்றது இருக்கும், அது எந்த கட்சின்றது அப்புறம் நம்ம எல்லாமே வந்து முன்னாடியே சொல்லிட்டா இப்போயே வந்து நல்ல வேலை கேப்டன் அந்த மாதிரி என்கிட்ட கல்யாணம் பண்ண இல்லை, இல்லைனா அதுவும் இடித்து தள்ளியிருப்பாங்க நான் சொன்னேன்னா. ஸோ பிரச்சனை இல்லை, டைம் வரும்போது சொல்கிறேன். விஜய் வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் கதை சொல்லணும்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும்னா விஜய் வச்சு படம் பண்ணுறதுக்கான முயற்சி இருக்கா? இல்லை, எனக்கு நான் ஏற்கனவே ஃபோனே போட்டு மேனேஜர்கிட்ட, சார் இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு கதை சொல்லணும். யார் சார் டைரக்டரு சொல்லுங்கள் சார். சரி, இல்லை சார், நான் தான் சார் டைரக்டரு, நான் தான் கதை சொல்லணும். அப்படியே சைலன்ஸ் இருந்தது. சார் புரியல சார். சரி, இல்லை சார், விஜய் சார் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொஞ்சம் வாங்கி கொடுங்க சார், ஒரு 1.5 hour கதை சொல்லணும் சார். அதான் சார் எனக்கு புரியல சார். சார் நான் தான் சார் டைரக்டரு, நான் விஜய் சார் வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அவர் அந்த ஷாக்லேருந்து மீண்டு வர்றதுக்கே வந்து ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சரி சார் நான் கேட்டுட்டு கூப்பிட்றேன்னு. ஏன்னா எனக்கு வந்து ஏதோ தோணுச்சுன்னா டக்குன்னு பண்ணணும்னு ஆசை. எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் விஜய். ஸோ டெஃபினட்டாக அதை பார்ப்போம். அதான் எல்லாமே நான் இயக்குனர் ராமன் எனக்கு தெரியுமா, ராதாரவி அண்ணன்லாம் வந்து 2006 வந்து டே விஷால் எங்கிட்ட ஓடுறேன்னு சார், திமிர் படம் ஷூட்டிங், நடிகர் சங்கத்தில் கார்டு வாங்காமல் நீ எங்கிட்ட ஓடுறேன்னு. சரி சார் வாங்கிடுறேன், எவ்வளோ சார் கட்டணும் போய் ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போய் கார்டு வாங்குன்னு. சரிண்ணா, யாராவது யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? அதே ராதாரவி அண்ணனை எதிர்த்து அவரே தோக்கடிச்சு அதே நாற்காலியில நான் உட்காருவேன்ட்டு சத்தியமாக வந்து நான் யாருமே எதிர்பார்க்கல. அதுதான் அது அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நம்ம போக வேண்டியது தான். நம்ம நேர்மையான வழியில் போகும்போது அவர் பாதையை காட்டுவார், அந்த பாதையில் போக வேண்டியது தான்.